கார்த்திகை சோமவார உற்சவம், கார்த்திகை தீபம், மார்கழி மாணிக்கவாசகர் உற்சவம், நடராஜர் ஆருத்ரா தரிசனம், அம்பாளுடைய தீர்த்தவாரி, தை மாதத்தில் புஷ்பாஞ்சலியும், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் மகுடாபிஷேகமும் இங்கு நடைபெற்று வருகின்றது. இப்போது கோவிலில் திருப்பணிகளுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் போன அன்னைக்கு ஒரு ஹோமமும் நடந்துட்டு இருந்தது. அம்பாளை பார்க்குறதுக்கு அந்த க்யூவில் போகும்போது அம்பாள் சன்னதிக்கிட்ட முன்னாடி எல்லாரையும் உட்கார வச்சு தீபாராதனை காமிச்சு எல்லாருக்கும் தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்தாங்க. அது எல்லா நாளும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் போன அன்னைக்கு வந்த அத்தனை பக்தர்களையுமே கொஞ்சம் பேராக உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் அம்பாளை கண்ணால் பார்க்க வச்சது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பாக்கியமாகவும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே இருந்தோ எவ்வளோ தூரத்தில் இருந்தோ நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணுற வரோம். அந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்க்குறது நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக கிடைக்கிது. அதே மாதிரி அம்பாளுடைய கடைக்கண் பார்வையும் நம்ம மேலே